நேத்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஸ்ரதனை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வந்தேன். முந்தா நேத்து சொல்லியிருந்தேன், தங்கம் நாளைக்கு அம்மா ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வழக்கம் போல் வேணாம்மா அப்படின்னு சொன்னான். தங்கம் போன தடவை ஆப்பிள் வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த தடவை அம்மா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வர வழியில் ஆட்டோலேருந்து இறங்கி ஸ்ரதனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அவருமே கீழே வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸ்ரதன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதனால நீங்கள் வர வேண்டாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே மேலே வந்துட்டேன். எப்போவுமே அவர் தான் பேக் எல்லாம் வாங்கிட்டு வருவார். தம்பி தூங்குனதுனால நானே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு படியில் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா ஸ்ரதனை பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக வீட்டுக்குள்ளே போனேன். போகும்போதே அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சும்மா இவங்க விளையாடுறாங்க போல இருக்குது அப்படின்னு ஸ்ரதன் பக்கத்தில் போய் படுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நிஜமாவே குழந்தைக்கு காய்ச்சலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கவலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரதனை பார்த்து கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு.